இன்னும் ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த எனர்ஜியை ஒரு வடிவமாக மாறி, ஒரு உருவமாக மாறி, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி தேர்தலை சந்தித்து அதுல ஒரு இம்பாக்ட் பண்ணுமான்னு எனக்கு சொல்ல தெரியும். எனர்ஜி இருக்கு, ஒரு உற்சாகம் இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்றமும் வேண்டாம்னு சொல்ற யார் சொன்னாலும் அவர்களுக்கு என்று ஒரு சின்ன வரவேற்பு இருக்கு. இது காலகாலமா இருக்கு, அந்த வரவேற்பு இருக்கு. ஆனா அதுவே உருவமாக மாறி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி எல்லா விஷயங்களுக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டை விளக்கி மக்களை அடிக்கடி சந்தித்து தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய அரசியல் கட்சியாக இது திகழுமா என்று நீங்க கேட்டீங்க என்றால் எனக்கு அது என்ன சொல்றதுக்கு ரொம்ப சீக்கிரம் அப்படிதான் நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர் தான் அதை அவங்களை உள்ள அனுமதிக்கிறோம். அவருடைய யாராவது கட்சிக்கு எங்க கூட்டணிக்கு வரணும்னு விரும்பினாங்கன்னா அதை பத்தி கண்டிப்பாக பரிசீலனை செய்து அதை அதை உள்ள அவங்களை ஏற்றுக்கலாமா இல்லையான்ற முடிவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை தான் எடுக்க வேண்டும். ஆனால் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்று இன்றைக்கு சொல்ல முடியலை. ஆனால் இருக்கும் அரசியல் கட்சிகள் யாரும் விலக மாட்டார்கள். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்றுதான் நான் முழுமையாக எல்லாருமே எனக்கு நான் ஆதரிக்கின்றவர்கள் தான், என்னையும் ஆதரிக்கின்றவர்கள் தான். இது நியமன பதவி. இதுல நான் வர வேண்டாம் ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அது தேசிய கட்சிகள் அதுவா இருந்தாலுமே அவங்களாம் நியமன பதவி தான். அவங்க நியமிக்கிறதுக்கு அகில இந்திய தலைமைக்கு உரிமை உண்டு. அவர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள் தலைவராக இருப்பார்கள். அவர் என்று மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அன்றைக்கு மாற்றுவார்கள். ஒன்றும் ஆசைப்பட்டு விரும்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு போட்டியில இறங்கி எல்லாம் வெற்றி பெறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நியமன பதவியை ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் 3 ஆண்டு காலம் ஒரு வாடிக்கையாக ஒரு தலைவர் இருப்பார். அதே தான் இப்பொழுதும் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் திருப்பி சொல்றேன், இது என்னுடைய விருப்பமோ என்னுடைய ஆர்வ குறைவோன்னு நீங்க விருப்பத்தில் குறைவோ ஆர்வ குறைவோ நினைக்க வேண்டாம். நியமன பதவி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன காரணத்துக்காக யாரை நியமிக்கிறார்கள் என்று அவர்களை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் இந்த தருணத்துல யாரை நியமித்தால் கட்சிக்கு நல்லது என்று முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்க எங்கோ தேர்தல் நடந்தோ இங்க ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஒப்பீனியன் கேட்டாலாம் காங்கிரஸ்ல என்னைக்குமே அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது. அவங்களா அப்பாயிண்ட் பண்றதுதான். ஏதோ அவங்க ஒரு கால்குலேஷன் அப்பாயிண்ட் பண்றதுதான். அப்படி அப்பாயிண்ட் பண்ணி அந்த வாய்ப்பை கொடுத்தால் எடுத்துக்குவேன். ஆனா அதுக்காக நான் போய் அப்ளிகேஷன் போடுறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் அப்ளிகேஷன் போடலன்னு சொல்றேன். திடீர் சுற்றுப்பயணம் இல்லை, நாள் ஆச்சு. இந்த பக்கம் கொஞ்ச நாள் ஆச்சு. திண்டுக்கலுக்கு வந்தேன். அப்படியே கட்சி நண்பர்கள் எல்லாம் பார்த்து, ஏன்னா தொகுதிக்குள்ளேயே மட்டும் முடங்கி இருந்தா ஒரு நாட்டு நடப்பு, மக்களுடைய மனநிலை, கட்சியோட நிலையெல்லாம் தெரியாது. தொகுதியை விட்டு வெளியே நண்பர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்க வந்திருக்கிறேன். நண்பர்களை பார்த்து அவர்களுடைய கருத்தை கேட்டு கட்சியோட நிலைமை என்ன இருக்கிறது, வருகின்ற தேர்தலில் இந்த பகுதியில நமக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் கேட்டறிய வந்திருக்கிறேன். அதெல்லாம் இப்ப பேசவே முடியாது. இருக்கிறது 234 தொகுதி தான். இந்த 234 தொகுதிக்குள்ளதான் கூட்டணி அடங்கணும். யாரு கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் யாரு கூட்டணி பிரிச்சாலும் இதுக்குள்ளதான் அடங்கணும். அதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யாரெல்லாம் கூட்டணியில இருக்காங்க ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஸ்மூதா முடியும் தான் நம்புறேன். அது இப்ப அதெல்லாம் முடிவு பண்ண முடியாதுங்க. எத்தனை சீட்டுக்கு கூட்டணியில நிக்கிறோன்றது முதல்ல முடிவு பண்ணோம். அப்புறம் கூட்டணி ஜெயிக்கிறோம். அதுக்கப்புறம் அது சிங்கிள் பார்ட்டியா கூட்டணி அரசாங்கம் பார்த்துதான் முடிவு பண்ணும். இன்னைக்கே அதை ப்ரீ சப்போஸ் பண்ணி அதில் ஒரு ப்ரீ கண்டிஷனாலாம் வச்செல்லாம் கூட்டணியில என்னை பொறுத்த வரைக்கும் டூ ப்ரிமெச்சர் அதெல்லாம் பேச. இந்தியா கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வெளியே போகாது என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால நிலவரம் நான் சுற்றுப்பயணம் செய்த அளவுக்கு கேட்ட அளவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் விலகி செல்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்கும். வெற்றி வாய்ப்பும் நான் தெளிவா சொல்றேன், என்னுடைய அரசியல் கணிப்பாவே சொல்றேன், வெற்றி வாய்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தான் இருக்கு. யார் கூட்டணி வச்சாலுமே இந்த 234 தொகுதிக்குள்ளதாங்க பேசி முடிக்கணும். அதுல எல்லாருக்கும் எல்லா கட்சிக்குமே இயல்பாவே
தங்களுடைய பிரதிநிதிகள் அதிகமாக போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில செட்டில் ஆன. இப்படிதான் நீங்களும் ஒரு எலெக்ஷனுக்கும் கேட்குறீங்க. ஒரு எலெக்ஷன்லயும் கூட்டணி நல்லதான் அமையுது, ஒரு எலெக்ஷனுக்கும் கூட்டணி பிரிச்சுக்கிறோம், ஒரு எலெக்ஷனும் ஜெயிக்கிறோம், அது வேற மாதிரி போகுது. எந்த எலெக்ஷன்லயாவது இந்த எலெக்ஷன் தள்ளி போயிருக்கா, இல்ல எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் நேரா போயிருக்காங்களா? கடைசியில எல்லாம் செட்டில் ஆயிடும். அது ஒன்றும் புதுசு கிடையாது. நானும் 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாய் செட்டில் ஆயிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த கேக்கோட சைஸ் 234 தானே. அது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். 2 நாடுகளுக்கு இடையே ஒரு சர்ச்சையோ சண்டையோ இருப்பதாலே அவர்கள் ஒரு நாட்டோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இப்ப யுக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 2 குரூப் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. நம்மளோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டோம், ஆனா அவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். அதுல எனக்கு வியப்பு அளிக்கவில்லை. ஏன்னா இது ஒரு சர்வதேச அமைப்பு என்பது 2 நாடுகளுக்கு இருக்க பிரச்சனையினால ஒரு நாடை ஒதுக்கிவிட்டு இன்னொரு நாடோட மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இயல்புதான். 2வது, இந்தியா பாகிஸ்தானை பத்தி இந்த பொருளாதார ரீதியாக கவலையே படக்கூடாது. நமக்கு அவங்க நம்ம யானைனா அவங்க கொசு சைஸ் தான் அவங்க. அதனால நம்ம இதை பத்தி யோசிக்கவே கூடாது. அவங்க நமக்கு பயங்கரவாத செயலால் நமக்கு தொந்தரவு கொடுக்கறதா நமக்கு பிரச்சனையை தவிர வேற எந்த வகையிலும் பாகிஸ்தான் நமக்கு இணையும் கிடையாது, போட்டியும் கிடையாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா யுக்தியும் நம்ம கையாள வேண்டும். அது ராணுவ ரீதியான யுக்திகள், ராஜாங்க யுக்திகள், மற்ற நாடுகளில் பேசி அவர்களை பாகிஸ்தானுடைய உண்மையான நிலவரத்தை எடுத்து சொல்வது, அதுக்கப்புறம் இங்க தண்ணியை நிறுத்துறது, வர்த்தக ரீதியாக நசுக்கிறது, நம்மளால முடிஞ்சது அத்தனையும் செய்யணும். ஏன்னா அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கிருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வர முடியாது. அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த இந்தியாவில் பயங்கரவாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்கள் மீது, நமது நாட்டு மீது தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களுடைய கடமை. அவர்கள் நாட்டிலிருந்து ஏவி விட்டு வருகின்ற தீவிரவாதிகளை தடுப்பது அவர்கள் கடமை. அதை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் நம்ம எல்லா யுக்திகளையும் கையாளுவதில் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் நம்ம பக்கம் தான். இல்ல, அதுக்குதான் அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும். அதுக்குதான் பாராளுமன்றத்தை கூட்டணும்னு சொல்றோம். இதுக்கு முதல்ல பகல்காம் எப்படி நடந்தது என்பதற்கு அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன் 3 லட்சம் ராணுவ வீரர்கள் அந்த காஷ்மீர்ல இருக்கும்பொழுது கூட அந்த சம்பவம் நடந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எப்படி பார்டருக்குள்ள வந்தாங்க, 4 பேர் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 4 பேர் 2 பேர் உள்ளூர்காரங்கன்னு சொல்றாங்க, 2 பேர் வெளியூர்காரங்கன்னு சொல்றாங்க. அவர்களை பற்றி இன்னும் யாருன்னு சொல்ல இன்னும் அவர்களை பிடிக்கவும் இல்லை. அவர்கள் எங்க இருக்காங்க, அவர் அடையாளமும் நமக்கு தெரியல. அதை பத்தி சொல்லணும். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் இருந்தா அதை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் எடுத்ததுல என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்பது மக்களிடையே இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ராணுவ டாக்டிக்ஸ் எல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லல. இது இப்ப அமைதி, இப்ப சீஸ்ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது, அதற்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்தோம், அதுல நமக்கு என்ன பெனிஃபிட், அடுத்து என்ன செய்ய போறோம்ன்றது பாராளுமன்றத்தை கூட்டி அல்ல 1 நாள் 2 நாள்ல ராணுவ அமைச்சரும் பிரதம மந்திரி என்னை பொறுத்தவரை விளக்கம் அளிக்கிறார். ஜிடிபி வளர்ச்சி என்பது இகாலிட்டேரியன் வளர்ச்சி கிடையாது. எல்லா தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி அடைந்திருக்குதா என்று கேட்டால் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இந்த நிதியமைச்சர் அவர்கள் என்னை போல இந்த மாதிரி ஒரு வாகனத்தின் மூலமாக ஒரு ஊராக சென்று அங்கங்கே என்ன நம்ம எங்க கட்சிக்காரங்களை பார்க்க வேண்டாம், அவங்க கட்சிக்காரங்களையே சின்ன சின்ன ஊர்ல போட்டு விசாரிச்சு பேசுனாங்கனாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது வளர்ச்சி என்பது ஒரு லாப்சைடட் வளர்ச்சி. மேல்தட்டு மக்களுக்கு மட்டும், பெரிய தொழில்களுக்கு மட்டும் வளர்ச்சி அடைந்து நடுவில் இருக்கிற தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் மேலாக குறு தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உணர்வார்கள். அதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த சீர் செய்யும் யுக்தி இந்த அரசாங்கம் இடம் இல்லை என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய உண்மை. முதல்ல ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்தணும். இந்த ஜிஎஸ்டி இஸ் a very complicated tax. அது சிம்பிளா இருக்கணும். நீங்க எந்த நாட்டுக்கு நீங்க போனாலும் விஐடியா இருந்தாலும் ஜிஎஸ்டியா இருந்தாலும் ஒரே ஒரு ரேட்டு தான் இருக்கும். 10% இருக்கும், இல்ல 15% இருக்கும், சில நாட்டுல 20% இருக்கும். அது எல்லா பொருள் மேலேயும் ஒரே ரேட் இருக்கும், எல்லா பொருளும். அது அப்பதான் ஈஸி கால்குலேஷன். நீங்களே பாத்தீங்க, இப்ப கோயம்புத்தூர்ல பன்னு ஜாம் வச்சு போட்டா பன்னுக்கு ஒரு டாக்ஸ், ஜாமியும் பன்னியும் தனித்தனியா வாங்கினா ஒரு டாக்ஸ். இந்த மாதிரி கன்ஃபியூசிங் டாக்ஸா இருக்கு. அது ஒரு சிம்பிள் டாக்ஸா ஒரே ரேட்டு, எல்லா பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் 10% அப்படின்னு சொல்லிடணும். சில பொருளுக்கு டாக்ஸே கிடையாது சொல்லி 0% கொண்டு போயிடும். இல்லை சில பொருள் ரொம்ப லக்ஸூரியஸ் பொருளா இருந்தா அது கொஞ்சம் டாக்ஸ் போட்டா அதுக்கு மட்டும் 15% சொல்லணும். 15% மேல டாக்ஸ் அதிகமா போடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்ஸ் ரேட்டை கம்மியா வைக்க இன்னும் நிறைய பேர் நியாயமா டாக்ஸை கட்டுவாங்க. லேஃபர் கவர் சொல்லுவாங்க பொருளாதாரத்துல.
நீங்க டாக்ஸ் ரேட்டை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா டாக்ஸை நீங்க நியாயமா வச்சீங்கன்னா எல்லாருமே டாக்ஸை கட்டிட்டு போயிடுவாங்க. வருமானம் ஆக்சுவலா கூடும். மியூச்சுவல் ஃபண்ட், இந்த எஃப்ஐ growth, ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சே பொருளாதாரத்தை பார்க்க முடியாது. பொருளாதாரத்தை பார்க்கணும்னா இங்க இருக்கிற மில் ஓனர் தாராபுரத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாரு நீங்க பார்க்கணும். இங்க பஞ்சு வேலையை வாங்கி அவர் தறி ஓட்டுறாரான்னு பார்க்கணும். இதை தான் பார்க்கணுமே ஒழிய சும்மா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, எஃப்ஐ ஃப்ளோ, மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் பார்க்கணும். எத்தனை பேர் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்றாங்க? இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேர்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் பண்றாங்க. மோஸ்ட் பிசினஸஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா ஸ்மால் பிசினஸ்ல ஒர்க் பண்றாங்க. அதனால ஃபோக்கஸ் வந்து மாறணும். நான் வந்து இதுல பெரிய பிசினஸ் வேண்டான்னு சொல்லல. பெரிய பிசினஸ் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். ஆனா நீங்க